நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வரவேற்பது நான் சோனியா, நான் ஹசீன். அசித் 2015-16 ஆண்டுக்கான தமிழகத்தின் நிதிநிலை அறிக்கையை இன்று முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கிடையே இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. சில பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கின்றது, சில வணிகங்களுக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இந்த பட்ஜெட் யாருக்கானது, இந்த பட்ஜெட்டில் பயனடையக்கூடிய நபர்கள் யார், எதிர்பார்த்தவர்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கின்றனவா என்பது குறித்து பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய அரங்கத்தில் இது குறித்து பேசுவதற்காக சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அருண்குமார் தேவ் அவர்கள் பொருளாதார வல்லுநர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த லெனின் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம். அதே போல வணிகர் சங்கங்களின் பேரமைப்பைச் சேர்ந்த பேரவையைச் சேர்ந்த வெள்ளையன் அவர்கள் சென்னையிலிருந்து இணைய காத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த சுவாமி நடராஜன் அவர்கள் தஞ்சையிலிருந்து இணைய காத்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு முன்னர் இன்றைய தினம் தாக்கல் செய்ய பட்ஜெட்டினுடைய வரவு செலவு மதிப்பீட்டை முதலில் பார்த்து விடலாம். முதலாவதாக வணிக வரியில் மூலம் நம்முடைய வரவு என்பது சுமார் 72,068 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் முத்திரைத்தாள் மூலமாக வருவாய் என்பது சுமார் 10,385 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வாகன வரியை பொறுத்தவரை சுமார் 4,882 கோடி ரூபாயாகவும், ஆயத்தீர்வையை பொறுத்தவரை 7,296 கோடி ரூபாயாகவும், மத்திய அரசின் பங்கு 21,149 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கிறது. அதற்கடுத்ததாக மத்திய அரசின் மானியம் மட்டும் சுமார் 16,376 கோடி ரூபாய் அளவுக்கு. ஒட்டுமொத்தமாக வருவாய் என்பது சுமார் 1,42,681 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. செலவு மட்டும் 1,47,297 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பற்றாக்குறை என்பது சுமார் 4,616 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. ஐயா, உங்களிடம் இந்த முதல் கேள்வி, ஒட்டுமொத்தமாக இந்த எதிர்பார்ப்பு என்பது, அதோடு சேர்ந்து செலவு மற்றும் வரவு, பற்றாக்குறை இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது, இந்த முதற்கட்ட தகவலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த பட்ஜெட் எவ்வாறு இருப்பது உங்களுடைய பார்வை? இந்தியாவில் இருக்கிற ஒரு 30 ஸ்டேட்டில் தமிழ்நாடு இப்போ 3வது இடத்துல தான் இருக்குது, அதாவது குஜராத் மகாராஷ்டிராவுக்கு அப்புறம். ஸோ டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறையவே நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் 2-3 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. குளோபலாகவே நடந்த சில ரெசிஷன்னால் சிலது குறைஞ்சிருக்கு. இவங்க சொல்கிற மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு டெஃபிசிட்டுங்கிறது எல்லா ஸ்டேட்டுக்குமே இருக்கும். டெஃபிசிட்னால அது ஒரு அன்ஹெல்த்தியாவோ இல்லை அது தப்பாவோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ஒரேடியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. எப்போவுமே சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதோ, இல்லை சில புது ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணும்போதோ, இல்லை இப்போ உங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது, ரெசிஷனில் உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் ரெசிஷன் இருக்கும்போது ஸ்டாம்ப் டியூட்டி கலெக்ஷன் நார்மலாகவே கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டின்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஷேர்ஸ்லாம் பண்ணும்போது சிலதெல்லாம் ரெவன்யூ குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா டெஃபிசிட்டுங்கிறது ரொம்ப அலார்மிங்காலாம் இல்லை மற்றவங்க சொல்கிற மாதிரி. இன்னொன்று, நம்மளோட ஸ்டேட்டில் தான் மற்ற ஸ்டேட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 42,000 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இந்த அளவுக்கு ஃபேக்ட்ரிஸ் மற்ற ஸ்டேட்டில் இல்லை. இப்போ ரெசிஷனால் நிறைய இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் இருக்கிறதுனால அதோட ரெவன்யூ ஜென்ரேஷனும் கொஞ்சம் குறைஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஜிஎஸ்டிபி வைஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் 8% டோட்டலாக ஜிடிபியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ப்ராக்ரஸ் நல்லாவே இருக்குது. ஏற்கனவே கொடுத்த பட்ஜெட்ஸ் படி பார்த்திங்கன்னா ரயில்வே பட்ஜெட், சென்ட்ரல் பட்ஜெட், கார்ப்பரேஷன் பட்ஜெட், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ப்ராக்ரஸாக கொண்டு வரணுன்ற ஒரு ஐடியாவில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப ஒரு ரேடிக்கலாவோ ஒரு பெரிய கலர்ஃபுல்லாலாம் ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் ப்ராக்மேட்டிக்காக போயிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஸ்டேட்டுக்கு இருக்கிற ஒரு வளர்ச்சி ஒரு பேரடாக்ஸ் ஆகிடுச்சு. யூஸ்வலாக எல்லா ஸ்டேட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். ஆனால் அதே இப்போ என்னாச்சு, நம்மளுக்கே கொஞ்சம் பேக்ஃபயர் ஆகிடுச்சு தமிழ்நாட்டுக்கு. எப்படின்னாக்கா 14வது இந்த ஃபினான்ஸ் கமிஷன், 14th ஃபினான்ஸ் கமிஷன் படி ஒய்வி ரெட்டி கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படியே அடாப்ட் பண்ணிச்சு. அதுபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் முன்னே அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்த்து சிஎம் எங்கள் ஸ்டேட்டுக்கு இவ்வளோ பணம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வருவாங்க. அது இப்போ கிடையாது. ஜிடிபி ஃபார்முலாவை மாற்றிட்டாங்க. அதேபடி ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய டெவல்யூஷன் ஆஃப் மானிட்டரி ரிசோர்ஸஸ் அந்த ரெவென்யூஸையும் மாற்றியாச்சு. அதுபடி எல்லா ஸ்டேட்டுக்குமே அவங்களோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அது ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இப்போ கொடுக்க போகிறாங்க. அதனால் யாரும் போய் தனியாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேவரபுளான ஒரு ஸ்டேட்னா ஜாஸ்தியாகவும் அகெயின்ஸ்டாக இருக்கிற ஸ்டேட்னா கம்மியான்றது கான்செப்ட் இப்போ கிடையாது. அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம ஸ்டேட்டுக்கு கிட்டத்தட்ட 21,000 கோடி ரூபாய் அலோகேஷன் இப்போ குறையுது.
ஏற்கனவே 32லேருந்து 42% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் கூட தன்னுடைய பட்ஜெட் உரையில் முதலமைச்சர் அதை தெரிவித்ததை நாம் இன்று கவனித்தோம். அருண் ஐயா தெரிவிக்கக்கூடிய கருத்திலிருந்து ஒரு கேள்வி, அதாவது இந்த பற்றாக்குறை என்பது அதிர்ச்சி அடைய தேவையில்லாத ஒரு பற்றாக்குறை, வெறும் 4000 கோடி ரூபாய், சுமார் 4500 கோடி ரூபாய் தான் பற்றாக்குறை என்ற கருத்தை அவர் முன்வைக்கின்றார். லெனின், நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இப்போது பற்றாக்குறை அப்படின்றது பொதுவாக எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா எவ்வளோ பற்றாக்குறை இருக்கலான்றது தான் இப்போ எல்லாருமே விவாதமாக வச்சுருக்கிறாங்க. பட் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த 4000 சொச்சம் கோடின்றது வந்து இஷ்யூ இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கன்ஸ்ட்ரக்டிவாக இது வந்து இந்த அரசாங்கத்தினுடைய இறுதி பட்ஜெட். புதிய திட்டங்கள் என்பது இந்த பட்ஜெட்டில் இல்லை. ஏற்கனவே இருக்கிற திட்டங்களே என்னன்னு சொன்னால் எப்படி குறைக்கிறது எப்படி கூட்டுறதுன்றது தான் விஷயம். குறிப்பாக வந்து பொது விநியோக முறை, அதுக்கு வந்து போன ஆண்டு வந்து 5000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த வருஷம் 5300 கோடி அவ்வளோதான் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பத்திரிகை செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு இந்த மாதிரி மக்களுக்கு அத்தியாவசியமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்பது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இப்போ அது சம்பந்தமான ஒரு திட்டமிடல் என்பது இந்த பட்ஜெட்டில் இல்லை. அதே போல் என்னன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி தொழில்துறையில் தமிழ்நாடு வந்து பின்தங்கி இருக்குது. இந்த காலகட்டத்தில் 18வது இடத்துக்கு தமிழ்நாடு வந்து பின்தங்கி இருக்கிறது. அப்போது தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ந்துருச்சு, நாங்கள் உயர்வாக போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது இதே காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து நோக்கியா, பாக்ஸ்கான் போன்ற தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு. அப்போ இந்த தொழிற்சாலைகளில் இருக்கிற வேலை வாய்ப்பு என்பது இழப்பீடு ஏற்படும். இப்போ இதற்கான திட்டமிடல் என்ன? ஒரு 85 லட்சம் வேலை வாய்ப்பு பதிவு செய்து இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாவதற்கான திட்டமிடல். நீங்கள் பேசும்போது தெரிவித்த கருத்திலிருந்து ஒரு கேள்வி எழுகின்றது. தொழில்துறைக்கான ஒதுக்கீடுகள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் இந்த அரசினுடைய கடைசி பட்ஜெட் என்ற வகையில் புதிய திட்டங்களை அறிவிப்பதற்கான தேவை என்பது இந்த அரசுக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நிதிநிலையை கருத்தில் கொள்ளாமல் சில அரசுகள் சில காலங்களில் ஒட்டுமொத்தமாக புதிய திட்டங்களை வெளியிட்டு இருக்கின்றன இது போன்ற பட்ஜெட்டுகளில், அதாவது தேர்தலை ஒட்டி முன்வைக்கக்கூடிய பட்ஜெட்டுகளில். அந்த வகையில் தமிழக அரசு இந்த குறிப்பிட்ட பட்ஜெட்டில் பொறுப்புடன் செயல்பட்டிருப்பதாக கூட பார்க்கலாம் அல்லவா? இல்லை, நம்ம அப்படி எடுத்துக்கலாம். பட் விஷயம் என்னன்னு சொன்னால் கடந்த ஆண்டு வந்து உங்களுக்கு 1000 பேருந்துகள் நாங்கள் வந்து புதுசாக வாங்க போகிறோம். இது வந்து மக்களுக்கு அடிப்படையான விஷயம், தேவை. இப்போ இது வந்து இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு இல்லை. அதே போல் என்னன்னு சொன்னால் கடந்த பட்ஜெட்டில் ஒரு 10 உறுப்பு கல்லூரிகளை இந்த அரசு துவங்கும்னு அறிவித்தாங்க. இந்த பட்ஜெட்டில் கல்லூரிகள் சம்பந்தமான விஷயங்கள் இல்லை. அதே மாதிரி கல்வி நிலையங்கள் ஒரு 1500 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு 2000 பள்ளிக்கூடங்களில் மாணவர் எண்ணிக்கை குறைப்பு. இந்த இடங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திருக்கணும். புதிய திட்டங்கள் மட்டும்ன்றது பிரச்சனை இல்லை, இருக்கக்கூடிய தேவையான அடிப்படையான விஷயங்களாக தான் சொன்னேன். ரேஷன் கடை, பள்ளிக்கூடம், பேருந்து, இதெல்லாம் அடிப்படை தேவை. புதிய திட்டம் சொன்னால் நீங்கள் வந்து பாப்புலர் ஸ்கீமை மட்டும் நம்ம பேசலை. மக்களுடைய அடிப்படை தேவைக்கு புதிய வாய்ப்புகளை புதிய விஷயங்களை ஏன் உருவாக்கலன்றது தான் நம்முடைய கேள்வி. ஒவ்வொரு பட்ஜெட்டினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பான கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் எந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த வகையில் கடந்த ஆண்டு 2014க்கும் இந்த 2015க்கும் உள்ள ஒப்பீடை இப்போது பார்ப்போம். சுகாதாரத்துறை பொறுத்த வரைக்கும் 2014ஆம் ஆண்டில் 7005 கோடி ரூபாய் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 2015ஆம் ஆண்டில் 8245 கோடி ரூபாய்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. 1200 கோடி ரூபாய் அதிகமாக கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது 1200 கோடி ரூபாய் அதிகமாக சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கடுத்ததாக பள்ளி கல்வி பொறுத்தவரை 2014ஆம் ஆண்டில் 17731 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2015ஆம் ஆண்டில் 20936 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் அளவுக்கு வித்தியாசம் இருக்கு இரண்டுக்கும். அதற்கடுத்ததாக உயர்கல்வி பொறுத்தவரை 2014ஆம் ஆண்டில் 3627 கோடியும் 2015ஆம் ஆண்டில் 3696 கோடி ரூபாய்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சுமார் 20 கோடி ரூபாய் அதிகமாக உயர்கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பள்ளிக்கல்வியை பொறுத்தவரை சுமார் 3000 கோடி ரூபாய் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சுகாதாரத்துறைக்கு 1200 கோடி ரூபாய், சுமார் 1200 கோடி ரூபாய் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஐயா, உங்களிடம் இந்த கேள்வி, இந்த ஒதுக்கீடு என்பது சுகாதாரம், குறிப்பாக முதலில் சுகாதாரத்துறையை எடுத்துக்கொள்வோம். 1200 கோடி ரூபாய் கடந்த ஆண்டை விட அதிகமாக ஒதுக்கப்பட்டிருப்பது, இந்த ஒதுக்கீட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது போதுமான அளவு ஒதுக்கீடா? எப்படின்னாக்கா ஃபண்ட்ஸ் வந்து அலாட் பண்ணுறதுன்றது ஒன்று, இம்ப்ளிமெண்டேஷன்றது ஒன்று. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இப்போ மார்டாலிட்டி ரேட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைகளோட இது ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸு அண்ட் இந்த கவர்மெண்ட்டோட இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது முதல்வர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே நிறைய பேருக்கு அது பெனிஃபிட்டும் இருக்குது. அதில் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதை பொறுத்தும் அலாட்மெண்ட் இருக்கும், ஃபண்ட் அலாட்மெண்ட். அதாவது போன தடவை அலாட் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த அலோகேஷன் உண்மையாகவே பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கணும். இப்போது எம்எல்ஏக்கு ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க, டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதே மாதிரி எம்பிஸ்க்கு அலாட் பண்ணுறாங்க. சில சமயம் அந்த ஃபண்ட்ஸ் அலாட் ஆகலைன்னா அது நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஓவர் ஆகும். ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெல்ஃபேரு, எஜுகேஷன், அக்ரிகல்ச்சருக்குலாம் அலாட்மெண்ட்லாம் ரீசனபிளாகவே இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா அக்ரிகல்ச்சர்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே குவாலிட்டி சீட்ஸ் வேணும் தான், சீப்பாக கொடுக்கணும்னு யாரும் சொல்லலை.
சீட்ஸை வந்து குவாலிட்டியாக கொடுக்கணுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிமாண்ட். அதே மாதிரி ட்ரேடர்ஸ்கிட்டையும் ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இவ்வளோ டெஃபிசிட் இருக்குது. அவங்களும் என்ன கேட்குறாங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வேணுமா, நல்ல குவாலிட்டி எலக்ட்ரிசிட்டி வேணுமா, அதாவது வால்டேஜ் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் கேட்டாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா வால்டேஜ்லாம் ப்ராப்ளம் இல்லாமல் குவாலிட்டி எலக்ட்ரிசிட்டி கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. லெனின் ஐயா, இந்த கேள்வி உங்களோட முன்வைக்க வேண்டியது, அருண் ஐயா சொல்லுவது போல எனக்கு குவாலிட்டியான ஒரு மின்சாரம் வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் அதிகமாக இருக்கின்றார்களா தமிழகத்தில், அல்லது தடையில்லாத மின்சாரம் வேண்டும் என்று எதிர்நோக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்? இல்லை, ரெண்டுமே தேவை. இப்போ வந்து நாங்கள் இலவசமாக கொடுக்குறோன்றதுக்காக தரம் இல்லாமல் கொடுக்குறன்றதும், தரமாக கொடுப்போம் ஆனால் நீங்கள் எல்லாமே காசு கொடுத்து வாங்கி போன்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்காது. இது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்கிறோம், சேமநல அரசு இது எல்லாமே. இப்போ சேமநல அரசு அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து தரமான பொருட்களை மக்களுக்கு குறைந்த விலையிலோ அல்லது வந்து மானியத்தோட வழங்கணும் அப்படின்றது தான். தரமும் வேண்டும், தடையில்லாமலும் வேண்டும். நிச்சயமாக. இந்த சூழலில் நான் ஏற்கனவே கேட்ட கேள்விதான், பள்ளி கல்வித்துறைக்கு 3000 கோடி ரூபாய் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல உயர்கல்வியை பொறுத்தவரை பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட அதே தொகை என்று கூட சொல்லலாம், வெறும் 20 கோடி ரூபாய் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, இப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சாருக்கு தெரியும், ஒரு சிலதாக பர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தெரியும், பொருளை ரூபாயாக கணக்கிட்டிங்கன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து அது புள்ளி விவரத்தை அணுகக்கூடிய விதம். நீங்கள் இப்போ மருத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒதுக்கி இருக்கிறது போல் நம்மளுக்கு தெரியும். ஆனால் பட்ஜெட்டில், ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் மருத்துவத்திற்காக 0.8 இதான் வந்து அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற சதவீதம். இப்போ நீங்கள் சதவீதத்தை செலவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது 100 ரூபாயில் 80 காசு தான் மருத்துவத்திற்காக இந்த அரசு ஒதுக்கியிருக்கு. அதே மாதிரி நீங்கள் பள்ளிக்கல்வி அப்படின்னு வந்தீங்கன்னு சொன்னால் பள்ளிக்கல்விக்கு 2% தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி இருக்கிற சூழலில் உங்களுக்கு தனியார் பள்ளிகள் ஏகப்பட்ட பண வசூல் செய்து பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கிறாங்க, இதே தமிழ்நாட்டில் தான். அப்போது மக்கள் வந்து தரமான கல்வியை தேடுகிறார்கள்னு சொன்னால் இந்த நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட்டால் இருக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகளை மேம்படுத்தி அரசு பள்ளிகள் மாநிலத்தினுடைய மொத்த உற்பத்தியில் எவ்வளவு சதவீதம் கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டும், சுகாதாரத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி உங்களிடம் முன்வைப்பதற்கு முன்னர் 06 ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 06க்கு மீண்டும் வரவேற்கின்றேன். அசிஃப், இன்று தாக்கல் செய்யப்பட்ட அந்த பட்ஜெட் குறித்து பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பும் அதே போல் ஆதரவும் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. பல்வேறு பிரச்சனைகளை குறித்து விவாதிக்க வேண்டும் என திமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். ஆனால் இதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்ததை அடுத்து பட்ஜெட் உரையை புறக்கணித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முட்டைகள ஊழல், பருப்பு வாங்குவதில் ஊழல், நெடுஞ்சாலை பணிகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல், மாநகராட்சிகளை சொல்ல முடியாத அளவிற்கு ஊழல், ஆவின் பாலில் ஊழல், மின்சாரத்தை வாங்கியிருப்பதில் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசு பணிகளுக்கு டெண்டர் விடுவதிலே கூட ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டத்தொடரில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட தேமுதிக உறுப்பினர்கள் தங்களை பேரவைக்குள் அனுமதிக்க கோரி சட்டப்பேரவை வளாகத்தில் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த அரசிலே எழுப்பப்பட்டிருக்கிறது. வேளாண் அதிகாரி தற்கொலை செய்து கொண்ட பிரச்சனை இருக்கிறது. இது போன்ற பல ஒரு மருத்துவ சுகாதாரத்துறை அதிகாரி தற்கொலை செய்துள்ளாரா என்கின்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்ற இந்த சூழலில் எங்களை இந்த கூட்டத்தொடரிலே அனுமதிக்கவில்லை. பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்றும் தேவையற்ற பொருட்களுக்கு வரிச்சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி குறை கூறியுள்ளார். ஒட்டுமொத்தத்தில் இந்த பட்ஜெட் எந்தவிதமான வளர்ச்சியும் தருவதற்கு உண்டான எந்த வருவாயையும் ஈட்டுவதற்கு உண்டான வழிவகைகளை இந்த அரசு செய்யவில்லை. தொழிலை வளர்க்கவோ, வேளாண்மையை வளர்க்கவோ அல்லது கல்வியை வளர்க்கவோ எந்தவிதமான 1% நிதியை கூட இந்த அரசு ஒதுக்கவில்லை. ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு ஜீரோ பட்ஜெட், பெரிய ஜீரோ பட்ஜெட் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழக பட்ஜெட்டில் வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருப்பதாகவும் மானியங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் பாராட்டு தெரிவித்துள்ளார். வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை சிறப்பாக தரவில்லை என்ற கருத்தை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். காரணம் 20,000 கோடி மத்திய வரி பங்கீட்டிலிருந்தும்
மானியத்திலும் சிறப்பாக வரவில்லை என்றதை முதலமைச்சர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு மாநிலத்தின் தேவைகளை புரிந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் உணர வேண்டும் என்பதை சொல்லி இந்த நிதிநிலை அறிக்கை உண்மையிலே மகிழ்ச்சிகரமாக ஒரு வரவு அமைந்திருக்கிறது. பற்றாக்குறையான 4000 கோடிக்கு மேல் உள்ள பற்றாக்குறையை சிறப்பாக திறமையாக மக்களின் முதல்வனுடைய உந்துதல் அடிப்படையில் சிறப்பாக செயல்பட்டு நிறைவேற்றுகின்ற அனைத்து சரத்துக்கள் மீது இருக்கிறேன் என்று சொல்லி சமத்துவ மக்கள் கட்சி சார்பிலும் எங்கள் சார்பிலும் இந்த நிதிநிலை அறிக்கை வரவேற்று வணங்குகிறேன். நன்றி. இதுவரை இருந்திராத அளவிற்கு வரிகள் குறைக்கப்பட்டது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்கான வழிமுறைகள் இல்லை என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா கருத்து தெரிவித்துள்ளார். கூட்டுறவு அமைப்புகள் செயல்படும். புதிதாக எந்த ஒரு வரியும் சுமத்தப்படாதது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் மத்தியில் புதிதாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி வந்த பிறகு கடந்த ஆண்டுகளை விட 2015-16க்காக வேண்டி தமிழகத்திற்காக வேண்டி பல்வேறு காவல்துறை சீர்திருத்தம், கடலோர பாதுகாப்பு, ஊரக சாலை அமைத்தல், இது போன்ற மக்கள் நல்வாழ்வு திட்டத்திற்காக வேண்டி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி 21,116 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கின்றது. மோடி அரசு தமிழக அரசுக்கு வர வேண்டிய தொகையை குறைத்திருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் தமிழகத்தின் இந்த 2015-16 பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பும் ஆதரவும் ஒருங்கே எழுந்துள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். நீர்ப்பாசனம். இன்று தாக்கல் செய்த பட்ஜெட் குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் முன்வைத்த கருத்துக்கள் அடங்கிய அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இடைவெளிக்கு முன்னர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை லெனின் அவர்கள் முன்வைத்தார். அதாவது நாட்டினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி, தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியின் அடிப்படையில் கல்வி சுகாதாரத்திற்கு எந்த அளவுக்கு நிதி என்பது ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வரையறையும் கூட இருக்கின்றது. அந்த வரையறையின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்படவில்லை என்பது உங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இதே குற்றச்சாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் முன்வைத்திருக்கின்றார். அதே போல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் கூட முன்வைத்திருக்கின்றார். ராமதாஸ் அறிக்கையை பொறுத்தவரை சுகாதாரத்தில் மொத்த உற்பத்தியில் 2% ஒதுக்கப்பட வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தற்போது ஒதுக்கியிருப்பது 8,245 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். 12,000 கோடி ரூபாய் குறைவாக ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதற்கடுத்ததாக பள்ளி கல்வித்துறைக்கு சுமார் 62,000 கோடி ஒதுக்க வேண்டும். ஆனால் ஒதுக்கியது 20,936 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக வைகோ அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு, காவல்துறைக்கு 55,048 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேளாண் துறைக்கு 5,568 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வேளாண் துறைக்கு பார்க்கும்பொழுது 6,613 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய காவல்துறைக்கும் வேளாண் துறைக்கும் ஒரே அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது என்பது வைகோ அவர்களின் குற்றச்சாட்டு. முதலில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் முன்வைத்த கருத்தின் அடிப்படையில் பார்க்க போனால் சுமார் 20,000 கோடி ரூபாய் சுகாதாரத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எதன் அடிப்படையில் இந்த ஒதுக்கீடு என்பது நிர்ணயம் செய்யப்படுகின்றது? இவர் சொன்ன மாதிரி ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட டோட்டல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஒவ்வொரு ப்ரையாரிட்டி செக்டார்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், வெல்ஃபேரு, சோஷியல் வெல்ஃபேர், விமன் எம்பவர்மெண்ட், உங்களுக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா வேறு சில ஏரியாஸ்க்கும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். உங்களுக்கு ரெவென்யூ எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து தான் நீங்கள் வந்து ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு பேலன்ஸ் நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், இப்போது அதெல்லாமும் ஒரு ப்ரையாரிட்டி ஆகிடுது. அதனால அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் அவங்க அலாட் பண்ணிருக்காங்க. இப்போ ஸ்மார்ட் சிட்டிஸ் பண்றதும் சரி, அப்படி பார்க்கும்போது வேளாண் துறை என்பது அக்ரிகல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியத்துவம் வாய்ந்த துறை கிடையாது. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இரிகேஷன் சிஸ்டம் வந்து நம்மளோட கொஞ்சம் ஓல்டு, அதை மாடர்னைஸ் பண்றதுக்காக நிறைய பண்ண அலாட் பண்ணிருக்காங்க. தனித்தனியா இரிகேஷன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய லாஸ்ட் டைம் அலாட் பண்ணதை விட அக்ரிகல்ச்சருக்கு நிறைய அலாட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சீட்ஸ், அதாவது ஃபெர்டிலைசர், நம்மளோட மெயின் இஷ்யூ நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டு, ஃபியூயல், ஃபெர்டிலைசர் மூணுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம். இந்த ஃபியூயல்லையும் பார்த்தீங்கன்னா அதனால தான் சப்சிடிஸ் அங்கேருந்து வரணும். நம்மளுக்கு பணமும் சிலது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்ததுனாக்கா அலோகேஷன் வந்து கொஞ்சம் தாராளமாக நிறையவும் தைரியமும் பண்ணலாம். பட் ஏற்கனவே நிறைய டெபிசிட் இருக்கும்போது மற்ற ஏரியாஸ்லையும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லும்போது தேர் ஆர் சம் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் கவர்மெண்ட். என்னுடைய கேள்வி என்பது பாதுகாப்புக்கு, அதாவது காவல்துறைக்கு ஒதுக்கக்கூடிய நிதிக்கும் வேளாண் துறைக்கு ஒதுக்கக்கூடிய நிதிக்கும் இவ்வளவு ஒரு 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 சிறிய இடைவேளை மட்டும் இருக்கின்றது. இது எதை குறிக்கின்றது ஐயா லெனின் ஐயா?
அதாவது இப்போது அது மத்திய அரசினுடைய பட்ஜெட் ஆனாலும் சரி, மாநில அரசினுடைய பட்ஜெட் ஆனாலும் சரி, இவங்க காவல்துறைக்கு அதிகமாக நிதி ஒதுக்குவாங்க, அவங்க வந்து பாதுகாப்புத்துறைக்கு அதிகமாக ஒதுக்குவாங்க. பொதுவாக என்னன்னா பாதுகாப்புத்துறைக்குன்னா அண்டை நாடுகளோடு ஒரு நல்ல உறவு இருந்ததுன்னா உங்களுக்கு பாதுகாப்புத்துறைக்கு அவ்வளோ ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கேயும் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு சமூக பதட்டம், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஏற்பாடு அப்படின்ற மாதிரி தான் அதுக்கான திட்டமிடல்கள் இவங்க வந்து பண்ணுவாங்க. இப்போ கூட என்னன்னு சொன்னால் தமிழகத்தில் வந்து கடந்த 10 மாதங்களில் மட்டும் இவ்வளோ நிதியும் ஒதுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குதுன்றாங்க. கடந்த 10 மாதங்களில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இப்போ சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து என்னன்னு சொன்னால் வெறும் இப்போ நம்ம இதுதான் சமூக பார்வையோடு நம்ம இதை அணுக வேண்டியது இருக்குது அப்படின்றோம். பொதுவாக வந்து என்னென்னா அண்ணா ஏற்கனவே அண்ணாவை திமுகவும் சரி அதிமுகவும் சரி எடுத்து கையாளுவாங்க. ஆனால் அண்ணா என்ன சொன்னார்னா வீதி ஓரத்தில் வேலையற்றதுகள் நெஞ்சத்தில் விபரீத எண்ணங்கள் அப்படின்வாரு. நீங்கள் வந்து வேலை இல்லாமல் பல இளைஞர்கள் நீங்கள் வீதியில் அலைய விட்டீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக கொலை கொள்ளை இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். அப்போ சமூக பாதுகாப்பு திட்டங்களை உரிய முறையில் கொண்டு வந்து கல்வியும் வேலை வாய்ப்பும் இளம் சமூகத்திற்கு கிடைக்குமானால் சமூகத்தில் இது போன்ற பிரச்சனைகளே எழாது. நீங்கள் அதுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படும். அதாவது ஒதுக்க வேண்டிய தொகைக்கு கூடுதலான நிதி ஒதுக்குவது, சமூக பாதுகாப்பை உறுதி செய்வது, சுகாதாரத்தை உறுதி செய்வது, இலவச கல்வியை உறுதி செய்வது, இதற்கான தொகை அதிகமாக ஒதுக்கப்படும் பட்சத்தில் பாதுகாப்பு துறைக்கு இவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டிய தேவை இல்லை என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. வேளாண் துறைக்கு இந்த பட்ஜெட்டில் எது போன்ற புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது குறித்து பார்ப்போம். இதுவரை இல்லாத அளவாக 6613 கோடி ரூபாய் அளவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்குது இந்த பட்ஜெட்டில். அதற்கடுத்ததாக 1.2 லட்சம் ஏக்கர் நிலம் 200 கோடி ரூபாய் மதிப்பில் நுண்ணீர் பாசன முறைக்கு மாற்றப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக தோட்டப்பயிர் சாகுபடி பரப்பு 1.23 லட்சம் ஏக்கர் அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னர் தஞ்சையில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தைச் சேர்ந்த சுவாமி நடராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வேளாண் துறைக்கு இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் என்பது ஒரு விவசாயியாக எவ்வாறு பார்க்கப்படுகின்றது, விவசாய சங்கத்தைச் சேர்ந்த நபராக எவ்வாறு பார்க்கப்படுகின்றது என்ற கேள்வி அவரிடம் முன்வைப்போம். ஐயா, இன்றைய தினம் தாக்கல் செய்ய பட்ஜெட்டில் இதற்கு முன் இல்லாத அளவாக 6613 கோடி ரூபாய் வேளாண் துறைக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தன்னுடைய உரையில் தெரிவித்தார். இதுவரை இல்லாத அளவு, அவ்வளவு அதிகமான தொகையா? இல்லை, பொதுவாக இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க சொல்கிற அடிப்படையில் பார்த்தா இதுவரைக்கும் ஒதுக்கப்படாத நிதியாக வேணால் இது இருக்கலாம் ஒழிஞ்சு ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் வேளாண்மை துறைக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்தியா ஒரு வேளாண்மை நாடு, தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்றைக்கும் 65லேருந்து 70 விழுக்காடு மக்களுடைய தொழில் வந்து விவசாயம்தான். அப்போ பட்ஜெட்டில் ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் இதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறத விட கூடுதலாக ஒதுக்கியிருக்கணும். ஆனால் கடந்த காலத்தை விட இது ரூபாய் அடிப்படையில் எண்ணிக்கையில் கூடன்னு சொல்கிறாங்க. அதான ஒழிஞ்சு பெரிய பட்ஜெட்டோடு ஒப்பிட்டு பார்த்தாக்க பட்ஜெட்டில் ஒரு பெரும்பகுதி பணத்தை இதுக்கு ஒதுக்கலை. உதாரணத்துக்கு காவல்துறை பாதுகாப்புக்கு ஒதுக்கிறதோட கம்மி தான். அப்போ காவல்துறை தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, இங்கே என்ன பதட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்காது. விவசாயிகள் தான் 65 விழுக்காடு இன்னைக்கு விவசாயத்தில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த துறைக்கு இந்த பட்ஜெட்டில் இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்கியிருக்கணுங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பாக இருந்தது. பொதுவாக இந்த ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாய திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து செயல்பாட்டுக்கு வரும்போது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா கடந்த பட்ஜெட்லையும் இப்படி தான் அறிவிச்சாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிறதுல 5500 கோடி ரூபா வட்டி இல்லாத கடன் கொடுக்கப்படும், பயிர் கடன் சொல்கிறாங்க. கடந்த ஆண்டு இப்படி தான் அடிச்சாங்க. நடைமுறையில் நாங்கள் ஒரு விவசாயம் இருந்து பார்க்கும்போது நான் ஒரு சாகுபடி பண்ணக்கூடிய நிலத்துக்கு போய் ஒரு ஏக்கருக்கு 8,000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் வச்சிருக்காங்க. 19,500 ரூபா ஒரு ஏக்கருக்கு நெல் சாகுபடி இப்போ பயிர் கடன் தர்றேன்னு எந்த விவசாயிக்கு இவங்க பயிர் கடன் நேரடியாக தர்றதில்லை. அது வந்து விவசாயிக்கு நகைக்கடனாக தான் தர்றாங்க. இந்த 5500 கோடின்னு அறிவிச்சாங்கன்னா அதில் 70% நகைக்கடனாக தான் வழங்கப்படுது ஒழிஞ்சு உண்மையான பியூரான பயிர்க்கடனாக வழங்கப்படலை. இது ஒரு மோசடியான அறிவிப்பு. கடந்த காலத்தில் இப்படி தான் அறிவிச்சாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை காவிரி பிரச்சனை. என்னைக்கு துவங்குனது அது காவிரி டெல்டா மாவட்டங்களில் முப்போக சாகுபடி இருபோக சாகுபடியாக மாறி இப்போ ஒரு போக சாகுபடிக்கே பாதிப்பு வருது. அப்போ இந்த இரிகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப பழமையானது. ஏற்கனவே உங்கள் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு முன்னாடி சொன்னாங்க இதை மேம்படுத்துவதற்கு 12,000 கோடி ரூபாயில ஒட்டுமொத்தமாக ஒரு ப்ராஜெக்ட் போடுறோன்னு சொன்னாங்க. அது சம்பந்தமாக எந்த அறிவிப்பு இல்லாம இருக்கு. ஒட்டுமொத்தமா இன்று அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் வேளாண் துறைக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் மிக முக்கியமாக அவர்கள் குறிப்பிடுவது தமிழ்நாடு விதைகள் மேம்பாட்டு முகமை உருவாக்கப்படும் சுமார் 25 கோடி ரூபாய் செலவில். இந்த திட்டம் என்பது, இந்த திட்டத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு விதை பெரிய பிரச்சனை. இன்னைக்கும் அரசாங்கத்தினுடைய அவங்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இது எவ்வளவு பாத்தீங்கன்னா வேளாண்மை துறையில ஒரு 17% தான் விதை வந்து உற்பத்தி பண்ணி தருது அரசாங்கம். இன்னைக்கு ஸ்டில்ல இருக்குது. ஒரு 100 மூட்டை விவசாயிக்கு வேணும்னா 17% தான் கொள்கை அளவுல விவசாயிகளுக்கு
வேளாண்மை துறை உற்பத்தி பண்ணி தரேன்னு அவங்க கொள்கை அளவில் வச்சிருக்காங்க. ஆனால் நடைமுறையில் 14% தான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல விதை தரமான விதையை உற்பத்தி பண்ணி அரசாங்கம் தருவதற்கு வெறும் 25 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்கிறது ரொம்ப சொற்ப தொகை. இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறது 100 மூட்டை தேவைன்னா 14 மூட்டை தான் அரசாங்கம் வேளாண்மை துறை விதை உற்பத்தி பண்ணி தர்றாங்க. அதுலேயும் தரம் இல்லாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இந்த சூழல்ல இன்னைக்கு விவசாயத்துக்கு ஆதாரமாக இருப்பது முதல்ல விதை தான். அப்ப விதைக்கு இவங்க கூடுதலாக நிதி ஒதுக்கணும். இந்த அறிவிச்சிருக்க திட்டம் நல்லது. ஆனா இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி 25 கோடி ரூபாய் என்பது போதுமானது இல்லை. விவசாயிகளுடைய விதை தேவையை இது பூர்த்தி பண்ணாது. ஐயா, எங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. 0R ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 0Rக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று தாக்கல் செய்யப்பட்ட தமிழக பட்ஜெட் குறித்து பேசி வருகின்றோம். நம்முடைய அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா, சற்று நேரத்திற்கு முன்னர், அதாவது இந்த இடைவேளைக்கு முன்னர் நாம் விவசாய சங்கத்தைச் சேர்ந்த அவரிடம் பேசினோம். அவர் குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு கருத்து என்பது புதிய விதை மேம்பாட்டு கழகம் அமைப்பது என்பது சரி, ஆனால் அதற்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற கருத்தை முன்வைத்தார். 25 கோடி ரூபாய் என்பது பத்தாது, அது போதாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இப்போது நம்ம ஏற்கனவே கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின மாதிரி அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிங்கிறது 2 கண்ணு மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு. நம்ம ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 60% மேலே அக்ரிகல்ச்சர்ஸ் தான் இருக்காங்க. இதில் சிறு விவசாயி, குறு விவசாயின்லாம் சொல்லி டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கனாக்கா 5 ஏக்கருக்கு கம்மியாக இருக்கிறவங்க, 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மார்ஜினல் ஃபார்மர்ஸ்லாம் கிடையாது. ஓரளவுக்கு வசதியாக இருக்கிற, ஏன்னா வேலை பண்ணுறவங்க விவசாயின்னு நம்ம பேசுகிற விவசாயிலாம் லேண்ட் இல்லாமல் தான் வேலை செய்கிறாங்க, மற்றவங்ககிட்ட தான் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஓரளவுக்கு பெனிஃபிட் வரணும், அவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேஷன் வரணும். அதனால் விதைன்றது ஒரு முக்கியமான, சீடுங்கிறது ஒரு முக்கியமான. நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம், நம்ம ஸ்டேட்டில் ஏன் அக்ரிகல்ச்சர் க்ரோத் அந்தளவுக்கு இல்லாமல் நிறைய தரிசு நிலமாக ஆயிடுதுன்னா, ஒன்று ரியல் எஸ்டேட்டோட ஒரு தாக்கம். நிறைய பேருக்கு அதனால் ஒரு ஆசை அதை அப்படியே கொஞ்சம் ஐடிலாக விட்டுடலாமா அப்படின்னு நிறைய பேர் விவசாயத்தை விட ரியல் எஸ்டேட் ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் விவசாயத்தை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. ஒன்று பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வாட்டர், ஏன்னா ட்ரவுட். நம்ம நிறைய டேம்ஸு, ரிவர் வாட்டர்லாம் சேவ் பண்ணாதனால நம்மளுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம். எலக்ட்ரிசிட்டி ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த மோட்டார் எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ கூட பம்ப் செட் இன்னி கூட அவங்க கொடுத்துருக்குறாங்க. சிலதெல்லாம் அந்த மாதிரி பம்ப் செட்டோட ப்ராப்ளம். இன்னொன்று இந்த மாதிரி சீட்ஸ் ஸ்டோரேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த ஈவன் அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் கூட இவங்க இப்போ ரீசெண்டாக அந்த சாந்தகுமார் கமிட்டியில் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது பண்ணலான்னு ரீசன் என்னன்னாக்கா, லாஜிஸ்டிக் சப்போர்ட் கண்ட்ரியில் கிடையாது. நான் ஒரு ஸ்டேட்டை மட்டும் பார்க்காம நம்ம ஒரு கண்ட்ரி லெவலில் பார்த்தோம்னா சில இடத்துல க்ரோத் பார்த்திங்கன்னா சில ஸ்டேட்டில் ராஜஸ்தானில் கூட பஞ்சாபில் கூட நிறைய இருக்குது. ஆனால் சில ஸ்டேட்டில் இல்லை. ஏன்னா நம்ம மழையை மட்டுமே நம்புகிறோம். டேமு, இந்த ரிசர்வாயர் சிஸ்டம்லாம் இல்லாதனால தூர்வாரி நிறைய அதுக்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் அக்ரிகல்ச்சர் டைரெக்டாக சொல்ல முடியாது, இன்டைரக்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம். அதனால தான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 350 கோடி. அதெல்லாம் டைரெக்டாக வரல. இவங்க சொல்லலை. சுவாமி நடராஜன் ஐயா கூறும்பொழுது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம் என்பது முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை, இதெல்லாம் குற்றச்சாட்டையும் கூட அவர் முன்வைத்தார். ஸ்டேட்டெல்லாம் சிலதெல்லாம் இது பாருங்க, ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, சுகர் கேன் இனிஷியேட்டிவ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி உங்கள் ப்ரிசிஷன் ஃபார்மிங். நம்மளுக்கு இன்னொரு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம், நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னாக்கா, ஒரு 3 போகத்துலேருந்து 2 போகமாச்சு, இப்போ 1 போகம். ரீசன் என்னென்னு பாருங்கள், பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓல்டு மெத்தட்ஸ் ஆஃப் கல்டிவேஷன். அதுக்கு தான் ஃபார்மிங் இந்த ப்ரிசிஷன் ஃபார்மிங். இஸ்ரேலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நிறைய கல்டிவேட் பண்ணுறாங்க, நம்ம கண்ட்ரிலேயே பண்ணுறாங்க. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் பண்ணாதனால, பழைய மெத்தடில் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈல்டு ரொம்ப குறையுது. அதுக்கு தான் கவர்மெண்ட் அதே மாதிரி இனிஷியேட் பண்ணுறாங்க, நிறைய நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ஸ்டோரேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா நம்மளுக்கு ஃபியூல்லையும் பார்த்தீங்கன்னா, ஃபுட்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் சிலது இருக்குது. இருந்த போதும் இந்த பட்ஜெட் அறிவிப்பில் இந்த குளிர் கிடங்குகள், ஃப்ரோசன், ஆமாம், குளிர் சாதன கிடங்குகள் அமைப்பதற்கான ஒரு திட்டமும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், வணிகர்களுக்கான சலுகைகள் என்னென்ன அறிவிக்கப்பட்டிருக்கு என்பதை இப்போது பார்ப்போம். முதலாவதாக மாநிலங்களுக்கு இடையிலான விற்பனையில் 3% உள்ளீட்டு வரி திரும்ப பெறப்படும் என்பது முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக சி படிவமின்றி மாநிலங்களுக்கு இடையிலான விற்பனையில் வரி சலுகை அளிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக ஏலக்காய் மீதான மதிப்பு கூட்டு வரி 5%-இலிருந்து 2% குறைக்கப்படுகிறது. இந்த சூழலில் சென்னையிலிருந்து வணிகர் சங்கங்களின் பேரவையைச் சேர்ந்த வெள்ளையன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். இன்று வணிகர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வணிகர்களுக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்த அளவில், அதாவது மொத்தமாக பார்த்தால் அதிகமாக பயனும் இல்லை,
பெரிதாக பாதிப்பும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த ஏலக்காய்க்கு வரி சலுகை, அப்புறம் இந்த செல்ஃபோன் வகைகளுக்கெல்லாம் வரி சலுகை, வெளி மாநிலங்களோடு செய்கிற வியாபார தொடர்புக்கு வரி சலுகை, இவைகள் வியாபாரிகளுக்கு மட்டும் பயனளிக்காது. இந்த வரி சலுகைகள் எல்லாம் பொதுமக்களைத்தான் சென்று அடையும். பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் என்பது சந்தேகமில்லை. ஆனால் அதே நேரத்தில் வியாபாரிகளுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்திருக்க வேண்டும். குறிப்பாக ஒழுங்குமுறை விற்பனை கூடம் குறித்து எந்த அறிவிப்பும் இதில் இல்லை. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் சீரமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அதிக வசதி செய்து தரப்பட்டிருக்க வேண்டும். மார்க்கெட் செஸ் கட்டணம் என்பது குறைக்கப்பட்டு அது மார்க்கெட் வளாகத்தில் நடக்கிற வியாபாரத்துக்கு மட்டும்தான் செஸ் கட்டணம் வசூலிக்கப்படும் என்கிற நிலையை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அதை பற்றி எந்த அறிவிப்பும் இதை தாண்டி முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் என்ன? அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கும் பட்சத்தில் அது வணிகத்திற்கு, அதாவது குறிப்பாக இந்த சிறு வணிகர்களுக்கு எந்த அளவுக்கு நலன் பயக்குவதாக அமைந்திருக்கும்? நீங்கள் எதிர்பார்த்த மிக முக்கியமான விஷயம் என்ன? அதாவது மிக முக்கியமான விஷயம் எதிர்பார்த்தது என்னன்னா, உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டம் என்பதுதான் வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று உறுதியாக இந்த பட்ஜெட்டில் அறிவித்திருந்தால் வியாபாரிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். இந்த உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டம் என்பது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்தினால் சாமானிய வியாபாரிகளெல்லாம் வியாபாரத்துறையில் நீடிக்கவே முடியாது. ஏன் அம்மா உணவகங்களை கூட நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் அந்த உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அறிவித்திருந்தால் வணிகர்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். கண்டிப்பாக. எங்களுடன் இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு மிக நன்றி. வெளியன் அவர்களிடம் பேசினோம். அவர் எதிர்பார்த்த விஷயம் என்பது உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த மாட்டோம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அதை தாண்டி வெள்ளையன் போன்ற நபர்கள் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு தேவையில்லை, அதை தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்கக்கூடாது என்ற கோரிக்கையும் கூட அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். அதுவும் கூட வணிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கலாம். அடுத்ததாக தொழில்துறை என்பது மிக முக்கியமான விஷயம். தொழில்துறை சார்ந்து இன்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளை பார்ப்போம். தொழில் புரியும் சூழலை எளிமையாக்க ஒற்றை சாளர முதலீட்டாளர் இணையதளம் உருவாக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக வங்கி, காப்பீட்டு நிறுவனம், தனியார் நிதி நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் தமிழ்நாடு கட்டமைப்பு நிதி மேலாண்மை நிறுவனம் உருவாக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக தனியாரிடமிருந்து திரட்டப்படும் முதலீடு அரசு தனியார் திட்டங்களுக்கு கடனாக வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நிதி நிறுவனம் என்பது உருவாக்கப்பட்டு, தமிழக அரசால் ஒரு நிதி நிறுவனம் என்பது உருவாக்கப்பட்டு, தனியார் முதலீடு என்பது திரட்டப்பட்டு, அந்த முதலீட்டை கொண்டு அரசுக்கான திட்டங்களும் அரசும் தனியாரும் இணைந்து செய்யும் திட்டங்களுக்கும் கடன் வழங்கப்படும் என்பது அந்த திட்டம். இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அரசாங்கம் ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க நிறைய பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை பற்றி பேசினாங்க. அரசு தனியார் கூட்டு, அதுதான் அவங்களுக்கு மத்திய அரசினுடைய பட்ஜெட்லையும் அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம் அதுதான் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் அதுதான் பேசினாங்க. 2023 விஷன் 2023ன்னு சொல்லி செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்வைக்கும் போது மொத்தத்தில் ஒரு 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னாங்க. பட் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற அனலைசேஷனில் என்ன சொல்லலாம்னா அதில் ஒரு 2 லட்சம் 1 லட்சம் கூட இது வரைக்கும் அதுக்கான முதலீடு திட்டமிடல் என்பது இல்லை அப்படின்னு தான் பொதுவாக பார்க்கக்கூடிய ஏற்பாடு. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், தனியார் அரசு கூட்டு அப்படின்றதே என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய நிலங்களை தனியார் கையிடம் மொத்தமாக கொடுக்குறது அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தனியாரிடம் நாங்கள் கூட்டு சேர்றோம். அது எப்படின்னா தனியார் லாபத்தை எல்லாத்தையும் எடுத்துப்பாரு, அரசு அவங்களுக்கு தேவையான உதவி எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்றது தான் அதில் இருக்கிற மறைமுகமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அருண் ஐயா, 2 முக்கியமான விஷயம் தொழில்துறையில். முதல் விஷயத்தை பொறுத்தவரை தொழில் புரியும் சூழலை எளிமையாக்குவதற்காக ஒற்றை சாளர முதலீட்டாளர் இணையதளம் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு இருக்கின்றது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? இரண்டாவது விஷயம், நான் ஏற்கனவே லின்னன் ஐயாவிடம் முன்வைத்த அந்த கேள்வி. நம்ம கண்ட்ரியில் முன்ன ப்ராப்ளம் என்னன்னாக்கா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனாலும் 2 வருஷம் ஆகிடுது, ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணனாலும் ரொம்ப கஷ்டம். ஸோ ரெண்டுமே கஷ்டம்னும் போது இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது இப்போ ரீசெண்டாக. இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் மற்ற எஃப்டிஐக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்லை,
நம்ம ஊர்லேயே அது ப்ராப்ளம். ஏன்னா ஒரு ஃபேக்ட்ரி, நான் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா 130 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைசன்சஸ் வாங்க வேண்டியிருக்கு. இதுதான் நீங்கள் எலிமினேட் பண்ணோம். நம்மளுக்கு இருக்கிற ஒரு மேஜர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா 3 L, லேண்ட் ஒரு ப்ராப்ளம், லேபர் ஒரு ப்ராப்ளம், அப்புறம் அந்த சட்டங்கள் லா, இது 3மே ப்ராப்ளம். இதை எளிமையாக்கும். அதான் வந்து ஒரு என்டர்பிரனர்ஷிப் வரும். அதாவது தொழில் தொடங்கலான்ற ஒரு ஆசை எப்போ வரும்னா, யாருமே வந்து ஏமாற்றணுன்ற இன்டென்ஷனோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல, லோன் வாங்குறதில்ல. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டேக்ஸ் கட்ட ரெடி, ஆனால் ஈஸி ஆக்குங்க. நான் எவ்வளோ பண்ணுறேனோ அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கிட்டத்தட்ட நான் பண்ணி அதுக்கப்புறம் கட்டி முடிச்சு 1 வருஷம் கழிச்சுலாம் டேக்ஸ் கேட்கக்கூடாது. ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவங்களும். அதனால தான் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டமை ப்ரொவைடட் நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம். ஒன்று. ரெண்டாவது, எஃப்டிஐன்றது ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம வச்சுக்காம நம்ம ஊர்லேயே இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி இந்தியா வந்து சைனாவோட கம்பீட் பண்ணணும்னு நம்ம பார்க்குறோமோ, அதே மாதிரி தமிழ்நாடு வந்து இப்போ ஆந்திராவோடும் கர்நாடகாவோடும் கேரளாவோடும் கம்பீட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ இது பட்ஜெட் வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் ஆகணும். ஐயா தெரிவித்த கருத்தில், அதாவது தொழில் புரிவோருக்கான ஒரு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கு இங்கு நிலம் என்பது மிக எளிதாக அவர்களிடம் சென்று சேர வேண்டும். இதைத்தான் கூட மத்திய அரசும் சொல்கின்றது. நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திருத்தங்கள் என்பது தொழில்துறைக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். அதே நேரத்தில் விவசாயிகளும் கூட பயனடைவார்கள் என்ற கருத்தை மத்திய அரசு முன்வைக்கின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்க? அதாவது ஈஸி ஆஃப் டூயிங், அவர் ரொம்ப சரியான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. 10 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு நிலம் தேவை, நான் வந்து இப்போது நோக்கியா தொழிற்சாலை உதாரணத்துக்கு எடுத்துங்க. 10 ஆண்டுகள் நீங்கள் வந்து வரி செலுத்த வேண்டாம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வருஷம் எவ்வளோ வரி செலுத்தணுமோ அந்த வரியை நீங்கள் செலுத்தினா போதும். 16வது வருஷத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி செலுத்த வேண்டிய வரியை செலுத்தினா போதும். இப்படி பல சலுகைகள் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது. 10 வருஷம் தொழில் புரிந்தோம், லாபம் சம்பாதித்தோம், எனக்கு 10 வருஷம் முடிஞ்சிச்சு, சலுகையெல்லாம் இனிமேல் கிடைக்காது, நான் இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறேன். இதான் வந்து அவங்க சொல்கிற டூயிங் பிஸ்னஸ். எனக்கு என்னென்னலாம் சலுகை கிடைக்குமோ அது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அங்கே பணிபுரிந்த ஊழியர்களுக்கான பணி பாதுகாப்பு என்ன? இப்போ அங்கே நான் ஏற்கனவே இங்கே கூட நம்ம விவாதத்தில் பேசியிருக்கோம். 12வது படித்து முடித்த ஒரு இளைஞன் வேலைக்கு போகிறான். 10 ஆண்டுகள் முடித்து அவன் என்னன்னா 12வது முடித்தா போதும், நீங்களாம் வேலைக்கு வாங்க, இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி வேலைக்கு அனுப்ப வைக்குது. ஆனால் 12வது முடிச்சுட்டு நான் 10 வருஷம் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறேன், 10 வருஷம் பொறுத்து கம்பெனி அவனுக்கு லாபம் இல்லை, 6500 கோடி ரூபாய்க்கு மேலே வரி செலுத்தணும், எதையும் செலுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறான். 10 ஆண்டு காலம் வேலை செய்த அந்த தொழிலாளியினுடைய பாதுகாப்பு என்ன? இப்போ 30 வயசில் விஆர்எஸ், 50 வயசில் விஆர்எஸ் கேள்விப்பட்டிருப்போம். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? 30 வயசு இளைஞர்கள்கிட்ட யூஸ் பண்ணுறாங்க. அப்போ யாருக்கு சாதகமானது? முதலாளிகளுக்கு சாதகமாக எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி கொடுப்போம். அங்கே இருக்கிற தொழிலாளிகளை பற்றி எதனா பேசணும்னா நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம். தொழில் வளரணும் அப்படின்னு சொன்னால் யார் பாதிக்கப்படணும் அப்படின்றது தான் பிரச்சனை. அருண் ஐயாவிடம் அதற்கான பதிலை கேட்டு பெறுகிறேன். எல்லாருமே அந்த பதிலை கேட்டு பெறுகிறேன். அதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜிராருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இன்றைய தமிழக பட்ஜெட்டில் சிறு குறு தொழிலுக்கான சலுகைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விருந்தினர்களிடம் பேசுவதற்கு முன்பு அது என்னென்னவென்று இப்போது பார்க்கலாம். முதலாவதாக 10 குதிரை திறன் மோட்டார் பம்புகள் மீதான 14.5% மதிப்பு கூட்டு வரி 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக ஒற்றை சாளர முதலீட்டாளர்கள் வலைதள பகுதி ஏற்படுத்தப்படும். முன்பே பேசிக் கொண்டிருந்தது போல ஒற்றை சாளர பகுதி ஏற்படுத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக மூலதன மானியம் 80 கோடி, மின்மய மானியம் மின்னாக்கி மானியம் 42 கோடியும், வட்டி மானியம் 12 கோடியும் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக புதிய தொழிற்பேட்டை கட்டமைப்பிற்கு 60 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இறுதியாக சிறு குறு தொழிலுக்கு மொத்தம் சுமார் 365 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அருண் சார், உங்களிடம் இந்த கேள்வி. சிறு குறு தொழில் நிறுவனங்கள், அதாவது அந்த துறை வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொகை என்பது 365 கோடி ரூபாய் என்பது எந்த அளவுக்கு ஒரு போதுமான தொகை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதாவது நம்மள வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்கிறோம், எம்எஸ்எம்இன்னு சொல்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட ஜிடிபியில், ஸ்டேட்டோட ஜிடிபியில் கூட சென்ட்ரலோட ஜிடிபிலையும் சரி, கிட்டத்தட்ட 30-35% கான்ட்ரிபியூஷன் இது மட்டுமே கொடுக்குது, அக்ரிகல்ச்சர் தவிர. ஸோ ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ஸ், என்டர்பிரனர்ஷிப், ஸோ இது ஒன்றும் பண்ணணும். அடுத்தது நம்ம ஸ்டேட்டுக்கே உண்டான ஒரு யூனிக் திங் யோசிச்சு பாருங்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்ட்ரிக்காரங்களும் ரொம்ப பெருமையாக பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 சிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிங்கப்பூர், இன்னொன்று துபாய், இல்லைங்களா? ஸோ யாரை சொன்னாலும் துபாய் மாதிரி வராது, சிங்கப்பூர் மாதிரி வராது. இந்த ரெண்டையும் டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா தமிழர்கள். இந்த ரெண்டையுமே டெவலப் பண்ணது, அதாவது இனிஷியல். அதே பேக் ஸ்டேஜ் என்னவா இருக்குது இங்கே ஏன் அந்த ஒரு டிரைவ் இல்லை? அங்கே போய் டெவலப் பண்ண அதே ஒரு முயற்சி, ஏன்னா டிஸ்கரேஜ்மெண்ட். ஏன்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்னா
எதையுமே வந்து ஒரு லோக்கலாக சைனீஸோட இப்போ காம்படிஷன் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டேட் வந்து கம்பீட் பண்ணலன்னா இப்போ இருக்கிற இங்கே இண்டஸ்ட்ரீஸ்லாம் கிட்டத்தட்ட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 255 இருக்குது. அதில் 50க்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்குது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸுக்கு அவ்வளோ கன்செஷன்ஸ் கொடுத்து கூட நிறைய பேர் வராதுக்கு ரீசன் என்னன்னாக்க மற்ற இஷ்யூஸ் என்னது, அதையே திருப்பி இந்த நோக்கியாவோட எக்ஸாம்பிளையோ பிஒய்டி எக்ஸாம்பிளையோ ஃபாக்ஸ்கானோட எக்ஸாம்பிள், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண டாக்ஸேஷன் மிஸ்டேக்குன்னு சொல்லியாச்சு. அந்த கம்பெனிக்கும் இப்போ நோக்கியாவை வாங்கினதுனால மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே என்ன புதுசாக ஏதாவது பண்ணாங்களா, அவங்களுக்கே தெரியல என்ன பண்ணாங்கன்னு. ஒரு கவர்மெண்ட் ஒரு கம்பெனிக்காரங்க வராங்கன்னாக்க டெஃபினட்டாக அவங்க ப்ராஃபிட், அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்தாங்க, திரும்பி போகிறதுக்காக யாரும் வரதில்லை. அத்தனை பேரும் ஒன்றும் போக வைக்கப்பட்டார்கள்னு தான் நம்ம ஃபேக்ட். ஏன்னா அது வந்து டாக்ஸ் லாஸ். உங்களிடம் தொடர்ந்து அந்த கேள்விக்கான பதிலை கேட்டு உண்மையில் மத்திய அரசினுடைய அந்த நடவடிக்கையின் காரணமாகத்தான் ஃபாக்ஸ்கானும் சரி நோக்கியாவும் சரி இந்தியாவை விட்டு வெளியேறினர். இல்லை, அப்படி மட்டும் சொல்ல முடியாது. இன்னும் கேட்டால் நம்ம வந்து நிறைய சலுகைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு லாபம் அப்படின்றது தான் முதல் பாயிண்ட். சார் சொன்ன மாதிரி நாங்கள் வேலையை கொடுக்க வரோம் இல்லாட்டி தொழிலை வளர்க்க வரோம் அப்படின்றது வந்து அதில் இருக்கிற அடிப்படை கிடையாது. லாபம் என்பது முதல் பாயிண்ட். அதுக்கு அதுதான் நாங்கள் சொல்கிறது. அரசுக்கும் தனியாருக்கும் இருக்கிற முக்கியமான பிரச்சனை, அரசு சமூக நோக்கத்தோடு பார்க்கும், தனியார் லாப நோக்கத்தோடு எல்லாத்தையும் பார்ப்பாரு. லாப நோக்கத்தோடுன்னு பார்த்த அடிப்படை தான் 10 வருஷம் முடிஞ்சிச்சு, எனக்கான சலுகைகள் முடிஞ்சு போச்சு, நான் வெளியில் போகிறேன். அப்போ அரசு சலுகை கொடுத்தால் மட்டும்தான் வந்து அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அரசுக்கு வரக்கூடிய வருமானம் என்னன்ற கேள்வி இருக்கு. சார் சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய இந்த வருஷ பட்ஜெட்ல கூட 5,80,000 கோடி ரூபாய் பெருநிறுவனங்களுக்கு நம்ம வந்து வாரி வழங்குறோம், வரி விலக்குன்னு கொடுக்குறோம். ஆனா அரசாங்கத்துடைய டெபிசிட்டே 5,40,000 கோடி தான். அப்ப அரசு எங்க கொடுக்குறோம் எங்க எடுக்கிறோன்ற விஷயத்தை கவனத்துல வச்சு இவ்வளவு சலுகைகள் கொடுக்கப்பட்ட பிறகும் இந்த நிறுவனங்கள் வெளியேறுவதற்கான காரணம் என்ன? சமீபத்திலும் கூட வோடஃபோன் தர வேண்டிய அந்த பாக்கி தொகையை தர வேண்டாம் என்ற ஒரு முடிவு, அதாவது அப்பீல் செய்ய வேண்டாம் என்ற ஒரு முடிவை மத்திய அரசு எடுக்கின்றது. இது போன்ற பல்வேறு முடிவுகள் எடுக்கின்றது. இந்த நிறுவனங்கள் வெளியேறுவதற்கான காரணம் ஸ்டேட் பட்ஜெட்டோட நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த டாபிக் ஸ்டேட் பட்ஜெட், ஏன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பாலிசி, டாக்ஸேஷன் லாஸ், இன்கம் டாக்ஸ் லாஸ். வோடஃபோன்ல அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய 6,500 கோடி ரூபாய் வருமானம் வரல. அது வந்து ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய, நீங்க வந்து டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா சார் அது மிஸ்டேக் நிறைய இருக்கு. இங்க கவர்மெண்ட் சைடுல தான் நிறைய இருக்கு. அது வந்து கம்பெனி மேல ஒன்றும் சொல்லவும் முடியாது, ரெக்கவரி பண்ண முடியாது. அது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு க்ளோஸ்டு சாப்டர் மாதிரி தான். ஆனா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னாக்க, இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அவங்கள நம்ம எவ்வளோ என்கரேஜ் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் அவர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர் ஸ்டேட்லலாம் இந்த டாக்ஸேஷனை குறைச்சதுக்கு ரீசன் என்னன்னா, இங்கே நிறைய இருக்கிற நம்ம கம்பெனிஸே எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ், நம்மளுக்கு வந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு கார் இங்கே மேனுஃபேக்சர் ஆகுது. தமிழ்நாடு மாதிரி இந்தியா வந்து ஒரு அட்ராக்டிவ் கேபிட்டல் வேற எதுவுமே உலகத்தில் கிடையாது. ஃபோர்டு சரி, கிரைஸ்லர் சரி, பென்ஸ் சரி, ஹுண்டாய் சரி, மாருதி, எல்லாருமே ஃபேக்ட்ரிஸ், OEMs, அதை தவிர ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் அத்தனை பேருமே தமிழ்நாட்டை நோக்கி தான் வராங்க. ஏன்னா நாம வந்து ஒரு ஆட்டோமொபைல் கேபிட்டல், டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸில் இப்போ மற்ற ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு அவங்களாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ அது அவங்கள வந்து போகாமல் இங்கேயே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஒரு கவர்மெண்ட்டோட கம்பல்ஷன். அதனால் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். தொழில் தேவையில்லைன்னு சொன்னால் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஜாஸ்தியாகும் திருப்பி. ஏன்னா ப்ரோக்ராம்ஸ் ஃபார் புவர் பிகம்ஸ் ஆக்சுவலி புவர் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வெல்ஃபேராகவே பார்த்துட்டு இருக்க முடியாது. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்றது அந்த கம்பெனிஸ் மூலமாக வருது. கிட்டத்தட்ட அப்படி பார்க்க போனால் கர்டன் ரைசர் இப்போ பண்ணியிருக்கார் சீஃப் மினிஸ்டர் போன மாதம். GIM குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். ஏன் ஸ்டேட் பண்ணணும்? அதை ஏன் மற்ற கண்ட்ரீஸ்ல என்னன்னாக்கா அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அது பண்ணி தான் ஆகணும். ஒரு கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஜப்பானும் கொரியாவும் நம்மளுக்கு பார்ட்னர்ஸ். அந்த கண்ட்ரீஸ்க்கு போய் அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரிஸ்லாம் தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, இங்கே நாங்கள் வந்து உங்களுக்கு லேண்டை ஓரளவுக்கு ஈஸியாக, அதாவது நான் சொல்கிறது எஸ்பெஷலாக அதாவது வில்லேஜஸ்கிட்டயோ அக்ரிகல்ச்சர்லேருந்து பிடுங்கியோ இல்லை, அதுக்குன்னு அலாட் பண்ண லேண்டை ஈஸியாக கொடுத்துட்றோம். இப்போ மஹிந்திரா என்ன சொல்லியிருக்கு, 4,000 கோடி போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுற ஆட்டோமொபைல் ப்ரொவைடர் MOU போட்டு லேண்டை கொடுங்க. லேண்டை கொடுத்தா தான் அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணிட்டு லேண்டு வந்து இல்லைன்னு சொல்லிட்டாக்க, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் MOU முதல்ல போட்டணும். எல்லாருமே ரெடி. இப்போ GIM பண்ண போகிறாங்க May 23 and 24. இதெல்லாம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நார்மல் திங்ஸ். எல்லாமே இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாக்க என்ன ஆகும்னா டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகும். நீங்கள் டெவலப்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா வெறும் அக்ரிகல்ச்சர் மட்டும் போதுமானாக்கா அது மட்டும் நம்மளுக்கு பத்தாது. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வேணும். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஆனால் இந்த கேள்வி எழுகின்றது, அதாவது வேளாண் துறை என்பது முக்கியமான துறை அல்லவா, அதற்கு உரிய தேவையான நிதி ஒதுக்கப்பட்டதா என்ற கேள்வியும் கூட இருக்கின்றது. பாதுகாப்புக்கு இணையாக வேளாண் துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இப்படியும் கூட சொல்லலாம், வேளாண் துறைக்கு இணையாக பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது வேளாண் துறைக்கு குறைவான நிதி தானே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்ற கேள்வியும் கூட இருக்கின்றது. அதற்கான பதிலை கேட்கின்றேன். ஐயா பேசும்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார், அதை நான் தமிழ்படுத்தி கூட சொல்கின்றேன். அதாவது ஏழ்மைக்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த திட்டங்கள் என்பது ஏழ்மை நிலைக்கு சென்றுவிடும் என்று கூட நான் அதை தமிழ்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். இதை நீங்கள் எப்படி? அதாவது இப்போ பெரிய பெரிய முதலாளிகளுக்கு கொடுத்தால் அது வந்து நம்ம வந்து ஊக்கத்தொகைன்னு சொல்கிறோம், ஏழை மக்களுக்கு கொடுத்தா அது பேர் மானியம்னு சொல்கிறோம்.
பெரிய பெரிய முதலாளிகள் உங்ககிட்ட இருந்து, அதாவது இப்போ சார் கூட சொல்லும் போதே சொன்னார், இந்த மாநிலத்துலன்னா இன்னொரு மாநிலத்துக்கு போயிடுவாங்க. பிரச்சனை என்ன, இப்போ நீ அந்த மாநிலத்தில் கொடுக்குறத விட சலுகை எனக்கு ஜாஸ்தியாக கொடு, இந்த மாநிலத்தில் நீ சலுகை ₹1 கம்மியாக கொடுத்தா நான் பக்கத்து மாநிலத்தில் போயிட்டு அதை எடுத்துப்பேன். அதனால் ஒரு த்ரெட்டனிங் பண்ணுற ஏற்பாடு தானே தவிர சோஷியல் டெவலப்மெண்ட்ன்றதில் அதில் கான்செப்டே கிடையாது. நாங்கள் வந்து அரசாங்கம் வந்து தொழில் துவங்குவதையோ அல்லது வந்து அரசாங்கம் அதற்கு ஊக்குவிப்பதையோ வந்து எதிர்க்கவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்குமான பாதுகாப்பு என்ன? இப்போ நான் கேட்குறது என்னன்னு சொன்னால், நோக்கியா தொழிற்சாலையிலையோ ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையோ மூடப்பட்ட தொழிற்சாலையில் இருந்து பணி செய்த தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை பற்றி யாருமே பேசவே இல்லையே இந்த பட்ஜெட்டில். இப்போ சமீபத்தில் தான் எல்லாமே இந்த ஒரு 3-4 மாதத்தில் நடந்திருக்கு. பட்ஜெட்டில் அதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசப்பட்டிருக்கா? நாங்கள் தொழில் துவங்குவோம், தொழில் துவங்குகிற இடத்தில் தொழிலாளர்களை நாங்கள் பாதுகாப்போம்னு பேசியிருக்கணுமே, பேசலையேன்றது தான் நாங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி. எல்லாத்தையும் எதிர்க்கிறோம். இப்போ மகேந்திரா சிட்டி சொன்னார், மகேந்திரா சிட்டி 11 கிராமத்தை எடுத்து தான் ஆரம்பித்தாங்க. கிராமத்தையே எடுக்கலை, விவசாயத்தையே எடுக்கலன்னு எடுக்கிறோம். பட் பாயிண்ட் என்னன்னா, அதில் என்ன பாதுகாப்பு இருக்குது, சோஷியல் செக்யூரிட்டி அதில் என்ன இருக்குன்றதை நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டியது. அருண் ஐயா, ஒரு பொருளாதார வல்லுநராக இறுதியான கேள்வியாக கூட நான் முன்வைக்கின்றேன். சொல்லுங்க. நான் ஏற்கனவே கேட்ட கேள்விதான், வேளாண் துறைக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஒதுக்கிய தொகை போதுமானதா இல்லையா? இல்லை, ஓரளவுக்கு. அதாவது நம்ம டைரெக்டாக அந்த அக்ரிகல்ச்சர்னு ஒன்று மட்டும் பார்க்குறோம். பட் பவுல்ட்ரி, காட்டன், அப்புறம் இரிகேஷன் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 35% இவங்க சொன்னதை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதாவது நம்ம சொல்கிறோம்னால டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு, டைரக்ட் பெனிஃபிட்ஸ்ன்ற தவிர இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ், இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு சேர்ந்து இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ரெண்டுக்குமே ஈக்குவலாக ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்றுனாக்கா, மற்ற எதிர்பார்ப்பு எப்படியுமே எப்போனாக்கா, எனக்கு அந்த கன்செஷன் வேணும், இந்த கன்செஷன் வேணும், இந்த டேக்ஸ் குறையணும், டேக்ஸும் இருக்கக்கூடாது, மற்ற இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராக்டிக்கலாக, பாலிசி வேறு, பாலிடிக்ஸ் வேறு, எப்போவுமே அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பட்ஜெட் போடும்போது பாலிசி இஷ்யூஸ் தான் பண்ணுவாங்க. அண்ட் விஷன் 2020 சொல்லி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்கு. இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சில ஸ்கீம்ஸை வந்து நாமளும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய நீட். அப்போ தான் சிட்டிஸ் டெவலப் ஆகும். ஸ்மார்ட் சிட்டிஸ் 100 சிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ 400 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து பட்ஜெட்டில் புதுசாக அலாட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ்க்காக. இது எல்லாமே முதலாளிகளுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். இல்ல ஒரு சொன்ன மாதிரி தொழிலாளர்களுக்கான ப்ரொடெக்ஷனே இல்ல. நாம அந்த மாதிரி எப்பவுமே முதலாளின்னு சொன்னாக்க அது வந்து ஒரு டெவலப்மெண்ட்ன்றது எப்படி ஒரு அந்த ப்ராஃபிட்டை வச்சு, சப்போசிங் ப்ராஃபிட் earn பண்ணாம யாராவது பிசினஸ், சரி நம்ம ஊர் ஆள் மட்டும் ப்ராஃபிட் வேணாம்னு ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே தானங்க அது ஒரு அதனால அது தப்புன்னு சொல்லல. அதாவது அந்த மாதிரிலாம் கன்செஷன் கிடையாதுங்க. அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அரசு ஒரு விஷயத்தை செய்வதற்கும் தனியார் செய்வதற்குமான வித்தியாசங்களை பற்றி அவர் சார் டெஃபினட்டா டிஃபரன்ஸ் இருக்கு சார். அவங்க வந்து அந்த மாதிரி லாஸ் வச்சுக்கிட்டு அவங்க பண்ண மாட்டாங்க. பட் என்ன மோஸ்ட்லி பண்றாங்க, 80% பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ப்ராஃபிட்டை வந்து ரீஇன்வெஸ்ட் தான் பண்றாங்க. அண்ட் ஒரு ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்ணா கிட்டத்தட்ட 8000 எம்ப்ளாயிஸ்க்கு வேலை கிடைக்குது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மூலதனத்திலும் கிடைக்கக்கூடிய லாபம் என்பது இங்கு மறுமுதலீடு செய்யப்படுகிறது. டெஃபினட்டா 80% ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க. 80% ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க. மறுமுதலீடு செய்யப்படுகிறது. அதாவது எக்ஸ்பான்ஷன்ன்றது என்ன உங்களுக்கு? இல்ல, எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய லாபத்தை பெருக்குவதற்கு கண்டிப்பா அவங்க எக்ஸ்பான்ஷன் பண்ணி ஆகணும். அதற்கு நம்முடைய தொழிலாளர்கள் பலியாக கூடாதுன்றது மட்டும்தான் நாங்க திரும்ப வலியுறுத்தக்கூடிய விஷயம். இப்போ இந்த பட்ஜெட்ல நாங்க பொதுவாக ஒரு ஜெனரல் ஒப்பீனியன் சொல்லணும்னு சொன்னா, அரசாங்கம் வந்து இலக்கு நிர்ணயிக்கிறது. எதுக்கு? டாஸ்மாக் மூலமாக கடந்த ஆண்டு 26,000 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்குது. அடுத்த வருஷம் நாங்கள் 29,000 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக்ல வந்து விற்பனை செய்வோம். இது இலக்கா? அல்லது வந்து எதுலேயுமே வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வரியை வந்து வசூலிக்க முடியல. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வரியையும் தாண்டி வசூலித்தது டாஸ்மாகில் வந்து ஆயத்திருவையில் மட்டும்தான் 6,000 கோடி. அப்போ அரசு எங்கே போகுதுன்றது தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஒரு பக்கம் தொழில்துறைன்றீங்க, தொழிலாளர்களை விட்டுறீங்க, இன்னொரு பக்கம் மானியத்திட்டு எல்லாமே நாங்கள் பேசுவோம். ஆனால் டாஸ்மாக ஒரு பக்கம் திறந்து வச்சு அதுலேருந்து வருமானத்தை ஈட்டுவோம் அப்படின்னு சொன்னால் எந்த பக்கம் நம்ம வந்து நிற்கிறோம்? கன்சர்ன் யார் பார்த்து யாருக்கான பட்ஜெட்டாக இதை முன்வைக்கிறோன்றது தான். எதையுமே வந்து வளர்ச்சியை நாங்கள் எதிர்க்கிறோம், வளர்ச்சியை நாங்கள் வந்து மறுக்கிறோன்றது வந்து இஷ்யூவே இல்லை. அது கூட இருக்கக்கூடிய ஒரு பெரும்பகுதி மக்களை புறக்கணித்து விடாதீர்கள், அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்றதை வலியுறுத்துறோம். ஐயா, இறுதியாக உங்களுடைய கருத்து. நம்மளுடைய ஸ்டேட் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு 3வது லெவலில் இருக்குது. அக்ரிகல்ச்சருன்றது நம்ம கண்ட்ரி வந்து என்னன்னாக்கா, நம்ம ஏற்கனவே பண்ண மிஸ்டேக், அதாவது தவறுகள் என்ன செஞ்சிட்டோம்னா, டைரெக்டாக சர்வீஸ் செக்டாருக்கு போயிட்டோம். டெவலப்மெண்ட் எங்கே நடக்குதுன்னா, சரி இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் கண்ட்ரியோட ஜிடிபியில் கிட்டத்தட்ட 60% சர்வீஸ் செக்டார்லேருந்து தான் வருது. இது ஐடி ரிலேட்டட் டெவலப்மெண்ட்லாம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட உள்கட்டமைப்புன்னு அடிக்கடி இப்போ பேசுகிறீங்க தெரியுமா, நம்ம பேசுகிறோமே, அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பட்ஜெட்டில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் 8 லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸை தான் சொல்லியிருக்காங்க. அந்த பாண்ட் வந்ததுன்னா என்ன ஆகும்னா, ரோட்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணோம் தான். அதை வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், பிபிபி ப்ளஸ் பீப்புள் சேர்ந்து போடுற மாதிரி தான் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு போத் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளே வந்து என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து எல்லா செக்டாரையும் ஓரளவு கவர் பண்ணி ஒரு 20-25% ஹைக்கை கொடுத்து ஜென்ரலாக ஒரு வெல்ஃபேர் பட்ஜெட்டாக தான் பார்க்கலாம். கண்டிப்பாக ஐயா, எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு அருண் குமார் தேவி ஐயா மற்றும் லெனின் உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றி. நாளை மற்றொரு 0 hour-இல் சந்திக்கலாம்.